ஹாய் ஹலோ வணக்கங்க. இனிமே உங்களோட கஸ்தூரி பாய் வீடியோ சமையல் வீடியோவாக தான் வரவங்க. ஷார்ட்ஸில் மோஸ்ட்லி போட மாட்டேன் சரியா. ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பாய் சமையல் செய்கிறத டெய்லி ஒவ்வொரு சமையல் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி பாப்பேன் எப்படின்னு. இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லுமா, கிழங்கும் நெத்தலி மீனும் கூட்டு வைக்க போகிறேன். அதை நீங்கள் பாருங்க. இதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி வைக்கணும். நல்ல பேச பழவியாச்சே. அங்கே நின்று கிட்ட நின்று அங்கே நின்று சொல்லு, உடனே ஓடிடுவா. ஒண்ணா சொல்லுமா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கிழங்கு அவிச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கு அடுப்புல. இங்க பாருங்க, அடுப்புல இந்த கிழங்கு தான் பார்த்துக்கிடுங்க. கிழங்கு அவிஞ்சிட்டு இருக்கா. அடுத்தது நெத்தலி மீன் கழுவி வச்சிருக்கு. நெத்தலி மீனை கழுவியாச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் மாங்காய், மிளகாய், தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கு. அரிஞ்சு வச்சிருக்கு, கட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லுமா. ஸ்டைலா சொல்லு பார்க்கலாம். இருக்கா கட் பண்ணி வச்சிருக்கு. எப்போ அடுத்தது அப்புறம் தேங்காய், வெள்ளக்கூடு, சீரகம் இவ்வளவா அடிச்சு வச்சிருக்கு. தேங்காய் அடிச்சு வச்சிருக்கு. தேங்காய்க்குள்ள என்னெல்லாம் போட்டா? தேங்காய்க்குள்ள சீரகம். அதாவது உங்க வீட்டுல தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா தேங்காய் திருவி எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா நீங்க கட் பண்ணி போடுங்க. ஏன்னா இப்ப யாருமே மோஸ்ட்லி திருவுறது இல்லை. கட் பண்ணி தான் போடுவாங்க. கட் பண்ணி மிக்சியில போட்டு அது கூட என்னெல்லாம் போடணும்? வெள்ளக்கூடு, சீரகம், தேங்காய். வெள்ளக்கூடு, சீரகம், தேங்காய். ஓகேவா? இந்த மூலம் போட்டா போதும். வெள்ளைக்கூடு நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்பப்போ இங்கிலீஷில் சொல்லுமா. அப்புறம் புளியை போட்டு புளி கரைச்சி வச்சிருக்கு. புளி கரைச்சி வச்சிருக்கு. மாங்காயம் போட்டிருக்கா, புளியும் வைக்கா? புளி கொஞ்சம் விடணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே. அடுத்தது நீ அடுப்புல எல்லாம் வைக்க போட வேண்டியதுதான். கிழங்குனா கறி. அந்த கிழங்கு அவிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளவே என்ன செய்யணும்? இந்த நெத்தலியை ஃபர்ஸ்ட் போட்டுடணும். சரியா? நெத்தலியை போட்டுட்டு அப்புறம் கூடவே அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மாங்காய், தக்காளி, மிளகாய் இதையும் போட்டுடணும். அடுத்தது தேவையான அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? தண்ணியே என்ன செய்யணும்? ஊற்றிக்கிடணும். நம்ம எடுத்துக்கிடுங்க. அப்புறம் எடுத்துட்டு வரேன். அப்புறம் எல்லாத்தையும் எடுக்க போறாங்க. உப்பு அப்படியே எடுத்துட்டு வா. அப்பதான் உன்ன எல்லாரும் எசுவாவ. உப்புடப்பா ஏன் அப்படி இருக்குன்னு. உப்புடப்பா எல்லாம் அப்படிதான் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு என்ன செஞ்சுடுங்க, போட்டுக்கிடுங்க. அடுத்தது அப்படியே என்ன செய்யுங்க? தேங்காயை போடுவோம். தேங்காயை போட்டுக்கிடுங்க. 4 நாள் 5 நாள் ஆனாலும் இது என்ன செய்யாது, கெட்டு போகவே போகாது. அடுத்தது புளியை என்ன செஞ்சிடுங்க, கரைச்சி ஊற்றிட்டு. என்ன வியாகத்தை பாருங்க. தேவையான அளவுக்கு மிளகு போட்டுக்கிடணும். மிளகுல என்னெல்லாம் இருக்கு? மிளகுல சீரகம் எல்லாம் இருக்கு. அது மல்லி எல்லாம் இருக்கு. வத்தல் பொடியும், மல்லி பொடியும், மஞ்சள் பொடியும். சரி, இனி இதை கையை வச்சு கறக்கா. இந்த பழைய படத்துல ஜெயமாலினி கையை வச்சு கலக்கவும் பார்த்துருக்கிறீங்களா, சுடு தண்ணிக்குள்ள, அது மாதிரி. அந்த புளி தண்ணி, அப்புறம் அந்த மிக்சி ஜாரு, அது எல்லாத்தையும் கழுவி என்ன செஞ்சுக்கிடுங்க. கழுவி வேண்டாம், கழுவினா நீங்கள் உடனே சட்டைக்கு வருவியா, அலசி ஊற்றிக்கொள்ளுங்கள். சரி, இவ்வளோதான். இனி குழம்பு கொதிச்சு இறக்கும் போது நான் காணிக்க இங்கே பாருங்க. சரியா? இதே போல எல்லாரும் வைங்க. கிழங்கு கூட்டு வச்சாச்சு. கிழங்கு கூட்டு வச்சு இறக்கியாச்சு. மோட பாருங்க. ஏன் மோளே மட்டும்தான் உண்டா? மோனும் கிடையாதா? பாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு தட்டில் எடுத்து வச்சு அழகா டேஸ்ட் பாருமா. அப்பதான் நீ நம்புவா நீ சமைக்கிறது நல்லா இருக்குன்னு. இன்னும் அழகா இருக்கும் தெரியுமா. நல்லாக்கா? நீ வச்சா உனக்கு நல்லா தான் இருக்கும். வச்சு பார்த்துட்டு அவையே சொல்லட்டு எப்படி இருக்குன்னு. நீங்க வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு. சரியா உங்களே? இல்லை வாங்க சாப்பிடுவோம். சரியா? தேங்க்யூ.